மேற்காசிய மோதலால் உலகாய எரிசக்தி விநியோக சங்கிலியில் பாதிப்பு. மலேசியாவில் தாக்கமில்லை. போதுமான அளவில் உணவுப் பொருள்களின் கையிருப்பு. பீதியடைய வேண்டாம் என மக்களுக்கு அறிவுறுத்தல். அரிசி உற்பத்தி அதிகரிக்கப்படும். வணக்கம். சலாம் மலேசிய மடானி. ஆர்த்தியம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் ஹரிஹரன் சண்முகநாதன். நாட்டின் எரிசக்தி கையிருப்பு நிலையாக உள்ளது. மேற்காசிய மோதலால் உலகாய எரிசக்தி விநியோக சங்கிலியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ள போதிலும் மலேசியாவில் எவ்வித பற்றாக்குறையும் ஏற்படவில்லை. அது போதுமானதாக இருப்பதாக இரண்டாம் நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் உறுதியளித்தார். நாட்டிலுள்ள எரிவாயு வளங்கள் சரியான முறையில் துளையிடப்பட்டு உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஆதலால் உலகமே எரிசக்தி தட்டுப்பாட்டை எதிர்கொண்டுள்ள நிலையிலும் மலேசியாவின் உள்நாட்டு எண்ணெய் எரிவாயு உற்பத்தியிலும் சுத்திகரிப்பிலும் எவ்வித இடையூறும் இல்லை. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாரின் கூற்றுப்படி நாட்டில் பெட்ரோல் மற்றும் டீசலின் கையிருப்பு நிலையாகவும் போதுமான அளவிலும் உள்ளதை டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் சுட்டினார். தேசிய பெட்ரோலிய நிறுவனமான பெட்ரோனாஸ் மலேசியாவின் இதர எண்ணெய் எரிவாயு நிறுவனங்களுடன் இணைந்து நாட்டின் எரிசக்தி கையிருப்பு தொடர்ந்து நிலையாக இருப்பதை உறுதிப்படுத்தி வருகிறது. எனினும் உலக எரிசக்தி விநியோகத்தில் ஏறத்தாழ 20 விழுக்காடு எண்ணெய் எரிவாயுவை மேற்காசியா உற்பத்தி செய்கிறது. அதில் சிறிய பாதிப்பு ஏற்பட்டால் பொருளாதார ரீதியில் உலகம் கடும் பின்விளைவுகளை சந்திக்கும். குறிப்பாக ஈரான் போர் காரணமாக அனைத்துலக கடல் பாதையான ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதால் உலகாய எண்ணெய் விலையில் நேரடி தாக்கம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 வாரத்தில் பிராண்ட் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் $119 வரை அதிகரித்துள்ளது. கிடுகிடுவென உயரும் எண்ணெய் விலை பல நாடுகளின் கழுத்தை நெருக்கிறது. மேலும் வேளாண் துறைக்கு தேவைப்படும் யூரியா, கந்தகம், ஹீலியம் போன்றவற்றின் முதன்மை உற்பத்தியாளராக மேற்காசியா விளங்குகிறது. அங்கு நடக்கும் போர் உலக விநியோக சங்கிலிக்கு பெரும் பாதிப்பை கொண்டு வரும். ஆகவே மத்திய கிழக்காசியாவில் நிலவும் மோதலை கோலாலம்பூர் அணுக்கமாக கண்காணித்து வருவதாக டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் குறிப்பிட்டார். எண்ணெய் கையிருப்பு உத்தரவாதத்தை நீட்டிக்கும் அதே வேளையில் நிலைப்படுத்தும் முன்னெடுப்புகளை அரசு கையாள்கிறது. நாட்டின் எண்ணெய் கையிருப்பு தொடர்பில் எந்த ஒரு ஆருடத்தையும் வெளியிட வேண்டாம் என டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா இவ்வேளையில் பொதுமக்களை அறிவுறுத்தினார். வட்டாரத்தில் புவிசார் அரசியல் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அத்தகைய செயல்கள் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என அமைச்சர் எச்சரித்தார். நமது கட்டுப்பாட்டில் உள்ள நிலைகளுக்கு மட்டுமே தீவிர கவனம் செலுத்தப்படும். குறிப்பாக எண்ணெய் கையிருப்பு போதிய அளவில் இருப்பது உறுதி செய்யப்படும் என டத்தோஸ்ரீ அமீர் குறிப்பிட்டார். மலேசியாவில் எண்ணெய் கையிருப்பு மே வரையில் நீடிக்கும் என பிரதமர் கூறியதை அவர் சுட்டினார். நடப்பு பயனீட்டுக்கு பதில் கூடுதல் எண்ணெய் கையிருப்பை பெறும் முன்னெடுப்புகள் அரசு தொடரும் என்றார் அவர். மேற்காசியாவில் தொடரும் நெருக்கடி நிலை எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கும் என்பது கணிக்க இயலாது. அதனை கருத்தில் கொண்டு குறு, நடுத்தர மற்றும் நீண்ட கால அடிப்படையிலான திட்டமிடல் நடவடிக்கைகளை அரசு எடுக்கும் என டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா குறிப்பிட்டார். இன்னும் 1 வாரத்தில் நோன்பு பெருநாள் கொண்டாடப்படவிருக்கும் நிலையில் நாட்டில் உணவுப் பொருள்களின் கையிருப்பு போதுமான அளவில் உள்ளது. ஆதலால் மேற்காசிய விவகாரத்தை கருத்தில் கொண்டு மக்கள் பீதியில் பொருள்களை வாங்கி குவிக்க வேண்டாம் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு அறிவுறுத்தினார். நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் பெரும்பாலான உணவுப் பொருட்கள் இந்தியா, பாகிஸ்தான், பிரேசில், அர்ஜென்டினா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளையும் ஆசியான் வட்டார நாடுகளையும் சார்ந்தவை. எனினும் மேற்காசியாவில் நிலவும் போர் நீடித்தால் போக்குவரத்து தொடர்புடைய கூறுகளில் விலை மாற்றங்கள் ஏற்படலாம் என கணிக்கப்படுகிறது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அறிவுரைப்படி தற்போது அமைதியான, சிக்கனமான முறையில் மக்கள் நோன்பு பெருநாளை கொண்டாட வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். அடுத்த 6 மாதங்களுக்கு தேவையான அரிசி, கோழி இறைச்சி, முட்டை, மீன், மாட்டிறைச்சி, பால், காய்கறிகள், பழங்கள் போன்ற இன்றியமையா பொருள்களின் கையிருப்பு போதுமான அளவில் உள்ளன. இதனிடையே நாட்டின் அரிசி கையிருப்பை 9 மாதங்களுக்கு அதிகரிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது.
மக்கள் நியாய விலையில் உணவுப் பொருட்கள் பெறுவதை உறுதி செய்ய நாடளாவிய நிலையில் மேற்கொள்ளப்படும் அக்ரோ மடானி ராஹ்மா விற்பனை சந்தைகள் அதிகரிக்கப்படும் என டத்தோஸ்ரீ முகமது சாபு குறிப்பிட்டார். விலையேற்றத்திற்கு எதிரான அமலாக்க நடவடிக்கைகளுக்கு வலுவூட்டப்படும். 2011 விலை கட்டுப்பாட்டு மற்றும் கொள்ளை லாப தடுப்புச் சட்டத்தின் வாயிலாக அந்த முன்னெடுப்புகள் கையாளப்படும் என உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் டத்தோ டாக்டர் ஃபூசியா சாலே சொன்னார். நிலையற்ற உலக பொருளாதாரத்தை காரணம் காட்டி பொதுமக்கள் பொருட்களின் விலையை உயர்த்தாமல் இருப்பதை அந்த முன்னெடுப்புகள் உறுதி செய்யும். அநியாயத்திற்கு பொருளின் விலையை உயர்த்தினால் தொடர்புடையோருக்கு அமைச்சு பிரிவு 21 அறிவிக்கையை வழங்கும். அவர்களிடமிருந்து பொருளை பெற்றதற்காக செலவு மற்றும் அவற்றை விற்றதன் மூலம் கிடைத்த ஆதாயத்தின் அளவு குறித்த விளக்கத்தை பெற முடியும் என டத்தோ டாக்டர் ஃபூசியா சாலே கூறினார். நடப்பு சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அத்தகைய செயலில் ஈடுபடுவோருக்கு எதிராக சட்ட விதிகள் படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என துணை அமைச்சர் அறிக்கையின் வாயிலாக எச்சரித்தார். நாடு முழுதும் இன்றியமையா பொருட்களின் விலை இன்னும் கட்டுப்பாட்டில் இருப்பது உள்ளூர் நிலையில் மேற்கொள்ளப்படும் கண்காணிப்பின் வழி தெரியவந்துள்ளது. மேற்காசிய நெருக்கடியை காரணம் காட்டி வழக்கத்துக்கு மாறாக பொருள்களின் விலை ஏற்றம் கண்டதற்கான புகார் எதனையும் தமது அமைச்சின் அதிகாரிகள் இதுவரையில் பெறவில்லை என டத்தோ டாக்டர் ஃபூசியா சொன்னார். பொருள்களின் விலையை கண்காணிக்கும் பணியில் நாடு தழுவிய நிலையில் 2400க்கும் மேற்பட்ட அமலாக்க உறுப்பினர்களும் 850 அதிகாரிகளும் ஈடுபட்டுள்ளனர். உலகளாவிய எரிசக்தி சந்தையை குலைத்து வரும் மேற்காசிய மோதலின் எதிரொலி. பொது சேவை துறையினர் வீட்டிலிருந்து வேலை செய்யும் அணுகுமுறையை செயலாக்கும் பரிந்துரையை அரசு ஆராய்ந்து வருவதாக தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபமி ஃபடேல் தெரிவித்தார். அரசு துறையின் தேவைக்கு ஏற்ப அதன் செயலாக்கத்தை ஒருங்கிணைக்க முடியுமா என்பது பற்றி அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்காரும் பொதுச்சேவை துறை தலைமை இயக்குனர் தான் ஸ்ரீ ஒன் அஹ்மத் டஹ்லான் அப்துல் அசீஸும் ஆழமாக நுண்ணோக்கி வருகின்றனர். தொடர்புடைய தரப்புகளுடனான கலந்தாய்வுக்கு பின் பொதுச்சேவை ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்றுவது குறித்து அமைச்சரவையுடன் விவாதிக்கப்படும். அது பற்றிய அறிவிப்பு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வெளியிடப்படும் என அமைச்சர் கோடிக்காட்டினார். புத்ராஜயாவில் மேற்காசிய மோதலால் விளையும் தாக்கங்கள் மீதான சிறப்பு அமைச்சரவை கூட்டத்திற்கு பிந்தைய செய்தியாளர் சந்திப்பில் அரசாங்க பேச்சாளருமான டத்தோ ஃபாமி அதனை குறிப்பிட்டார். இதற்கிடையே மேற்காசிய போரால் தாக்கங்களை எதிர்கொண்டிருக்கும் தொழில்துறைகளின் கருத்துகள் கேட்டறியப்படும். அவை திரட்டப்பட்டு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நடைபெறவிருக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் என டத்தோ ஃபாமி கூறினார். தமக்கு கீழுள்ள எல்லா தொழில்துறைகளின் நிலையை கேட்டறியுமாறு அனைத்து அமைச்சர்களையும் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் பணித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் அடுத்து நடைபெறவிருக்கும் தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்ற கூட்டத்திற்கு தாக்கங்களை எதிர்கொண்டிருக்கும் தொழில்துறைகளின் நிகராளிகள் அது பற்றி விளக்கமளிக்க அழைக்கப்படுவர் என டத்தோ ஃபாமி குறிப்பிட்டார். நாட்டின் முதன்மை வானூர்தி நிறுவனங்கள் எரிபொருள் கட்டணங்களை மீளாய்வு செய்கின்றன. மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள புவிசார் அரசியல் குளறுபடியை அடுத்து உயரும் எரிபொருள் விலை அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள தூண்டியுள்ளது. மலேசியா ஏவியேஷன் குரூப் MAG எரிபொருள் கட்டண விகிதத்தை தொடர்ந்து மறு ஆய்வு செய்து வருகிறது. சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப அது மேற்கொள்ளப்படுகிறது. மலேசியா ஏர்லைன்ஸ், ஃபயர்ஃப்ளை, அமால் உள்ளிட்ட அதன் கீழ் உள்ள நிறுவனங்களும் அதனை வழமையாக்கி வருகின்றன. சவாலான சூழல் ஏற்பட்டிருப்பினும் குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்கும் தமது நிறுவனம் நிலைத்தன்மையுடன் இருப்பதாக கேபிட்டல் A வானூர்தி நிறுவன தலைமை செயல்முறை அதிகாரி டோனி பெர்னாண்டஸ் குறிப்பிட்டார். பாத்தெக் ஏர் மலேசியா நிறுவனமும் சில இடங்களுக்கான பயணங்களில் மிதமான சீரமைப்பை மேற்கொள்ள தொடங்கியுள்ளது. மேற்காசிய நெருக்கடியின் எதிரொலி. இவ்வாண்டில் புதிய துறைகளில் கால் பதிக்க கூடுதல் எச்சரிக்கையுடன் இயங்கும் மலேசிய இந்து யாத்திரை கூட்டுறவு சங்கம் அரசு அறைகூவலை ஏற்று செலவுகளை கட்டுப்படுத்தும் முனைப்புகளை சங்கம் கையாளும் என அதன் தலைவர் பாலசுந்தரம் குமாரசாமி தெரிவித்தார்.
2024 54 லட்சம் ரிங்கிட்டாக இருந்த மலேசிய இந்து யாத்திரை கூட்டுறவு சங்கத்தின் சொத்து மதிப்பு கடந்த ஆண்டு 65,75,000 ரிங்கிட்டை தொட்டது. அதனையடுத்து தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக சங்க உறுப்பினர்கள் 10 விழுக்காட்டு லாப ஈவை பெறவிருப்பதை பாலசுந்தரம் சுட்டினார். 2022 5 விழுக்காடாக இருந்த லாப ஈவு தற்போது 10 விழுக்காட்டை எட்டியிருப்பது சங்கத்தின் ஆக்ககர செயல்பாட்டினை உணர்த்துகிறது. அந்த விகிதத்தை தொடர்ந்து நிலைநிறுத்த நிர்வாகம் உத்தேசித்துள்ளது. 2022 தான் முதல் முறையா 6 காசு கொடுக்க ஆரம்பிச்சோம். 23 24 வந்து 7 காசு கொடுக்க ஆரம்பிச்சோம். கொஞ்சம் கூட கொடுக்க ஆரம்பிச்சோம். இப்போ வந்து நம்ம வந்து 10 காசு கொடுக்க ஆரம்பிச்சிடும். 2வது ஆண்டு இந்த ஆண்டும் நல்ல லாபம் இருக்கிறதுனால நமக்கு ஒரு 4 மடங்கு கடந்த ஆண்டை விட அதிகமான வருமானம் வர்றதுனால இந்த ஆண்டு வந்து ஒரு 10% கொடுக்கலாம். முதலீடுகள், சரியான முதலீடுகள், நல்ல முதலீடுகளை செய்கிறோம். நம்ம வந்து மற்ற கூட்டுறவு கழகங்களில் கூட உறுப்பினராக இருக்கோம். 1989 தோற்றம் கண்ட அந்த சங்கத்தில் தற்போது 2500 பேர் அங்கம் வகிக்கின்றனர். தொடக்கத்தில் ஆசிரியர்களும் கல்விமான்களும் அதில் அங்கத்துவம் பெற்றிருந்தனர். தாபோங் ஹாஜியை போல் இந்துக்களுக்கும் ஒரு கூட்டுறவு வேண்டும் என்ற நோக்கத்தில் அது அமைய பெற்றது. அந்த நோக்கத்தின் தொடர்ச்சியாக மலேசிய இந்து யாத்திரை கூட்டுறவு சங்கம் 2 லட்சம் ரிங்கிட் மதிப்பில் சுற்றுலா நிறுவனம் ஒன்றை கொள்முதல் செய்திருக்கிறது. MCIS கோஆபரேட்டிவ் வச்சிருந்த அந்த டிராவல் கம்பெனியை நாம கொள்முதல் செஞ்சு இன்றைக்கு நம்மளுடைய அலுவலகத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டோம். யாரும் கொடுத்துருவோம். ஈவன் நாங்கள் வந்து வெளிநாட்டில் உள்ள பயணிகளுக்கு கூட நாங்கள் வந்து அந்த ஏற்பாடுகளை செய்யலாம். சுற்றுலாத்துறையோட அமைச்சோட அங்கீகாரம் இருக்கு. யாத்திரை உறுப்பினர்களுக்குன்னு நம்முடைய உறுப்பினர்களுக்குன்னு கண்டிப்பாக செலவு கொடுத்தாகணும். ஏன்னா இது நம்மளுடைய கம்பெனி கொடுக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி கொடுக்குறோம். சங்கம் பெரும்பாலும் சொத்துடைமையில் ஈடுபட்டு வருகிறது. பல்துறைகளிலும் கால் பதிக்க அது இலக்கு கொண்டுள்ளது. ஆனால் தற்போது நிலையில் அதிக லாபத்தை வழங்கக்கூடிய துறைகளில் மட்டுமே அது கூடுதல் கவனம் செலுத்தும் என்றார் பாலசுந்தரம். 1,49,40,000 ரிங்கிட். ஜோஹோர் மூவார் மாவட்டத்தில் 128 மேம்பாட்டு திட்டங்களுக்காக மாநில அரசு ஒதுக்கியுள்ள தொகை அது. அந்த நிதியை கொண்டு மாவட்டத்தின் பொது வசதிகள் தரம் உயர்த்தப்படும் என மாநில மந்திரி பசார் டத்தோ ஆன் ஹாஃபிஸ் காசி உறுதியளித்தார். இந்த திட்டம் மூவார் மாவட்ட சட்டமன்ற நடவடிக்கை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு பின்னர் அது செயலாக்கம் காணும். தொடர்புடைய கூட்டத்தில் 405 சிக்கல்கள் குறித்து விவாதிக்கப்பட்ட வேளை அவற்றுள் 134 சிக்கல்களுக்கு தீர்வு எட்டப்பட்டன. அதன் வாயிலாக துங்கு மகோத்தா இஸ்மாயில் இளைஞர் மையத்திற்கு 20 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட மையத்தின் வசதிகளை மேம்படுத்துவது மட்டுமின்றி மாவட்ட இளையோரின் திறமைகளை பட்டை தீட்டவும் அது வகை செய்யும் என டத்தோ ஆன் ஹாஃபிஸ் கூறினார். நாட்டின் முதன்மை துறைமுகங்களில் 103 மின் கழிவு கொள்கலன்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அவை யாவும் அடுத்த மாதம் 9ஆம் நாள் தொடங்கி அவற்றை கொண்டு வந்த நாடுகளிடம் திரும்ப ஒப்படைக்கப்படும் என இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோ அனீஸ் ரிசானா முகமது ஜைனுடின் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் துறை நடத்திய போங்கார் சோதனை வழி அந்த கழிவு கொள்கலன்களுக்கு அறிவிக்கைகள் அனுப்பப்பட்டன. கிள்ளான் துறைமுகத்திற்கு டத்தோ அனீஸ் ரிசானா வருகை மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர் 103 அறிவிக்கைகள் இதுகாரும் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறினார். 1974 சுற்றுப்புற தர சட்டம் பிரிவு 31 பிரிவு 37 ஆகியவற்றின் கீழ் அவை வெளியிடப்பட்டன. சோதனையிடப்பட்ட பின்னர் அவற்றை கொணர்ந்த நாடுகளுக்கு அவை அனுப்பப்படும். அவற்றை ஏற்றிக்கொண்டு வந்த தரப்புகளின் மறுமொழிக்காக தமது தரப்பு காத்திருப்பதாக அவர் விளக்கமளித்தார். அவற்றில் 90 விழுக்காட்டு கொள்கலன்கள் அமெரிக்காவிலிருந்தும் மற்றவை வேறு நாடுகளிலிருந்தும் வந்தவை எனவும் அவர் குறிப்பிட்டார். மின்கழிவு கொள்கலன்கள் நிரம்பும் சிக்கலுக்கு தீர்வை எட்ட தாம் சோதனை மேற்கொண்டதாக டத்தோ அனீஸ் ரிசானா கூறினார். லாபுவானில் காலாவதியான நிறுத்தல் அளவையை பயன்படுத்திய வணிகர் கையும் களவுமாக பிடிபட்டார். அப்பகுதியில் உள்ள கடைகளின் மீது மேற்கொள்ளப்பட்ட பந்தாவ் சோதனை நடவடிக்கையில் அந்த குற்றச்செயல் அம்பலமானதாக லாபுவான் உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சின் இயக்குனர் ஜுனைடா அர்பைன் தெரிவித்தார்.
பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற புகாரை அடுத்து அப்பகுதியில் ஒப்ஸ் பந்தாவ் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக ஜுனைடா அர்பைன் கூறினார். 1972 எடை மற்றும் அளவை கோள் சட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட வணிகருக்கு எதிராக தண்டம் விதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். 2021 ஆண்டு மார்ச் 15 நாள் காலாவதியான நிறுத்தல் அளவையை அந்த வணிகர் இன்று வரை பயன்படுத்தி வந்துள்ளார். குற்றம் மெய்ப்பிக்கப்படின் 10,000 ரிங்கிட் வரை அபராதம் அல்லது ஓராண்டுக்கு மேல் போகாத சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். பேராக்கில் உள்ள அனைத்து வழிபாட்டு தலங்களும் பதிவு பெற்றவையா என்பதை கண்டறிந்து வருகிறது போலீஸ். பாதுகாப்பு நடவடிக்கைகளை எளிதாக்கவும் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அதனை முன்கூட்டியே அடையாளம் காணவும் இந்த முடிவு எட்டப்பட்டதாக பேரா போலீஸ் தலைவர் டத்தோ நோர் ஹிஷாம் நோர்டின் தெரிவித்தார். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதற்கு முன் அதனை தீர ஆராய இந்த முன்னெடுப்பு வழிகோலும். மாநில அரசு அதிகாரிகளுடன் போலீஸ் தொடர் ஒத்துழைப்பை நல்கி வருகிறது. அத்துடன் பதிவு பெறாத வழிபாட்டு தலங்கள் குறித்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என டத்தோ நூர் ஹிஷாம் கூறினார். இப்போவில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் அவர் ஊடகத்தாரை சந்தித்தார். சபா சண்டாக்கான் தங்கும் விடுதியில் ஏற்பட்ட மண் சரிவு, அதில் உயிரிழந்த ஆகஸ்டின் ஜே லிங்கம் குடும்பத்தினருக்கு மாநில அரசு 10,000 ரிங்கிட் நிதியுதவி அளித்தது. சண்டாக்கான் நகராண்மை கழக மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கப்பட்ட அந்த நிதியுதவியை மண் சரிவில் பலியான ஆகஸ்டினின் புதல்வன் லியோனல் ஏரன் லிங்கம் பெற்றுக்கொண்டார். இதனிடையே சம்பவத்தன்று விரைவாக செயல்பட்ட மீட்பு படையினருக்கு தனது நன்றியை தெரிவித்ததோடு சபா மாநில அரசு வழங்கிய நிதியுதவி குடும்பச் சுமையை சிறிதளவு குறைக்க இயலும் என லியோனல் உவகை தெரிவித்தார். சண்டாக்கானில் கடந்த புதன்கிழமை அதிகாலை நேர்ந்த மண் சரிவில் 76 வயது ஆகஸ்டின் ஜே லிங்கம் உயிரிழந்தார். சரவாக் சிபு வாங் சூன் காய் சாலையில் நேற்றிரவு 7 வாகனங்களை உட்படுத்திய விபத்துக்கு காரணம் என ஐயுறப்படும் 24 வயது ஆடவர் கைது செய்யப்பட்டார். தொடர்புடைய நபர் போதைப் பொருள் உட்கொண்டு வாகனத்தை செலுத்தியதாக சிபு மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் போனிஃபேஸ் பாஜாய் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட ஆடவர் செலுத்திய வாகனம் சிவப்பு சமிஞையில் நிற்காமல் முன் நின்று கொண்டிருந்த 6 வாகனங்களை மோதி தள்ளியது தொடக்க புலனாய்வில் தெரியவந்தது. விபத்துக்குள்ளான வாகனங்கள் மோசமாக சேதமடைந்திருந்தாலும் வாகனத்தில் இருந்தவர் எவரும் கடுமையான காயங்களுக்கு இலக்காகவில்லை என சூப்பரிண்டென்டன்ட் போனிஃபேஸ் உறுதிப்படுத்தினார். சம்பந்தப்பட்ட அந்த ஆடவர் மேலதிக விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுநீர் பரிசோதனையில் அவர் போதைப் பொருள் உட்கொண்டிருந்தது உறுதிப்படுத்தப்பட்டது. சாலையில் இதர வாகன ஓட்டிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் வாகனத்தை செலுத்திய குற்றத்திற்காக 1987 சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அந்த ஆடவர் விசாரிக்கப்படுகிறார். ஸ்லாங்கூர் காப்பார் நீர்ப்பகுதியில் கள்ள குடியேறிகள் 6 கைது செய்யப்பட்டனர். அவர்கள் பயணித்த 2 படகுகள் தம்பாக் ஜாவா கச்சேல் ஆற்றிலிருந்து 0.8 கடல் மைல் தொலைவில் கண்டறியப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில கடல்சார் துறையின் இயக்குனர் கேப்டன் அப்துல் முஹைமின் முகமது சலே தெரிவித்தார். அந்த 2 படகுகளையும் 47 மற்றும் 62 வயதுடைய உள்நாட்டு ஆடவர்கள் செலுத்தியது தொடக்க புலனாய்வில் தெரிய வந்தது. ஒரு படகில் 4 மரங்கள் இருந்ததும் கண்டறியப்பட்டது. அவை குவாலஸ்லாங்கோ ஜாங்கோட் ஆற்று பகுதியில் நட்டு வைப்பதற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அதே வேளையில் மற்றொரு படகு முறையான பதிவு எண்ணை கொண்டிருக்கவில்லை. சம்பந்தப்பட்ட படகுகளிலிருந்த 22 முதல் 45 வயதுக்கு உட்பட்ட அயல் நாட்டவர் 7 கைது செய்யப்பட்டனர். அவர்களுள் 6 முறையான அடையாள ஆவணங்களை கொண்டிருக்கவில்லை என கேப்டன் அப்துல் முஹைமின் கூறினார். ஈரான் மீதான அமெரிக்காவின் தொடர் தாக்குதலால் எரிபொருள் சந்தை உருக்குலைக்கிறது. உலக அரங்கில் கச்சா எண்ணெயின் விலையை வல்லுநர் உற்று நோக்கி வரும் நிலையில் வாஷிங்டனிலும் எரிபொருள் விலை அதிகரிப்பின் பாதிப்பு எதிரொலிப்பது அரசியல் நோக்கரின் கவனத்தை ஈர்த்துள்ளது.
அமெரிக்காவில் அதிகரிக்கும் கேசலின், டீசல் ஆகியவற்றின் விலை அரசியல் களத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்த வல்லது. ஈரானின் சரியும் எரிபொருள் சந்தை பல பாதிப்புகளை கொணர்ந்துள்ளது. ஹோமஸ் நீரிணையை பதற்றமும் பகையும் சூழ்ந்துள்ளது. பன்னாட்டு எரிபொருள் எரிவழி ஏற்றுமதிக்கு உயிர் நாடியாக விளங்கும் அந்த நீர்ப்பகுதியில் எரிபொருள் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. ஆதலால் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. அமெரிக்காவும் அதனால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு அழுத்தம் வலுக்கிறது. இதனூடே போரிலிருந்து ஈரான் இப்பொழுது பின்வாங்காது எனவும் வல்லுநர் கருதுகின்றனர். ஹோமஸ் நீரிணையில் கப்பல்கள் நிறுத்தப்பட்டதன் பாதிப்பை நெதர்லாந்தின் ராட்டர்டம் துறைமுகம் இன்னமும் உணரவில்லை. ஆனாலும் இன்னும் ஓரிரு வாரங்களில் அதன் பாதிப்பு அங்கும் நிழலாடும் என அரசியல் வட்டாரம் கருதுகிறது. ஐரோப்பாவின் ஆக பெரிய துறைமுகமாக ராட்டர்டம் விளங்கி வருகிறது. இப்பொழுது அங்கு எண்ணெய் கப்பல்களின் போக்குவரத்து சீராக இருப்பதாக அதன் பேச்சாளர் சிக்ரிட் ஹெஸ்லிங் கூறினார். ஈரானில் கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய கூட்டு தாக்குதலால் ஹோமஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து நிலை குத்தியது. எரிகணைகள், ஆளில்லா விமானங்கள் கொண்டு இஸ்ரேல் வட்டாரத்தில் ஈரான் எதிர்த்தாக்குதல் தொடுத்தது. பாரசீக வளைகுடா நாடுகளின் முதன்மை எரிபொருள் போக்குவரத்து பாதையாக ஹோமஸ் நீரிணை உள்ளது. உலக அரங்கில் ஏறக்குறைய 20 விழுக்காட்டு எரிபொருள் வர்த்தக தூணாகவும் அது விளங்கி வருகிறது. மேற்காசிய போரை விரைந்து நிறுத்துவீர். நாளுக்கு நாள் நலிவடையும் உலக பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு அந்த வலியுறுத்தலை முன்வைத்துள்ளது சீனா. போரில் தொடர்புடைய தரப்புகள் உடனடியாக சண்டை நிறுத்தத்திற்கு உடன்படுவது இப்போதைய சூழலில் மிகவும் அவசியம் என சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி எடுத்துணர்த்தினார். பெய்ஜிங்கின் அந்த வேண்டுகோளை வாங் யி எகிப்திய வெளியுறவு அமைச்சர் பாதர் அப்துல்லாட்டியுடனான அலைபேசி உரையாடலின் போது வெளிப்படுத்தினார். அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் போர் குறித்து கலக்கம் தெரிவித்த அப்துல்லாத்தே மத்திய கிழக்காசிய வட்டாரத்தின் தற்போதைய நிலை குறித்தும் அதில் எகிப்தின் நிலைப்பாடு குறித்தும் வாங்கிற்கு விளக்கம் அளித்தார். அண்மையில் ஐநா பாதுகாப்பு மன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மேற்கோள் காட்டிய அப்துல்லாத்தே வட்டாரத்தில் மோதலும் பதற்றமும் மேலோங்காதிருக்க தொடர்புடைய எல்லா தரப்புகளும் அந்த தீர்மானத்தில் எட்டப்பட்டிருக்கும் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என எகிப்து அறைகூவல் விடுத்ததாக கூறினார். வளைகுடா வட்டாரத்தில் அமைதியும் நிலைத்தன்மையும் நிலவ எத்தரப்பிற்கும் பாரபட்சம் காட்டாது முக்கிய பங்காற்றும் சீனாவின் நிலைப்பாட்டை அவர் பாராட்டினார். இந்நிலையில் உலக சுபிட்சத்தை முன்னிறுத்தும் சீனாவும் எகிப்தும் போரோ, ஆயுதமோ, படைபலமோ இன்றி அமைதியான கலந்துரையாடலின் வாயிலாக மேற்காசிய விவகாரத்தை தீர்க்க உறுதி பூண்டுள்ளதாக வாங் குறிப்பிட்டார். வாழ்க்கை மீதும் உயிர் மீதும் ஆசை இருந்தால் வட அமெரிக்காவில் நடைபெறவிருக்கும் உலக கிண்ண காற்பந்தாட்டத்தில் பங்கேற்காதீர். ஈரானிய காற்பந்து அணிக்கு அந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். மேற்காசியாவில் போர் மூண்டிருந்தாலும் ஈரானிய ஆட்டக்காரர்களை அமெரிக்கா வரவேற்கும் என ஃபிஃபா தலைவர் கியானி இன்ஃபான்டினோவிடம் கூறிய 2 நாளுக்கு பின்னர் அந்த திடீர் கூற்றை எச்சரிக்கை விடுக்கும் தொனியில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். அவர்கள் வரலாம், ஆனால் போட்டிகளில் பங்கேற்கலாகாது என அவர் தமது ட்ரூத் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் ஏனைய நாட்டு விளையாட்டாளரது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாது எனவும் அவர் உறுதியளித்தார். 28 ஈரானில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மூட்டிய போர்க்கனல் அந்த இஸ்லாமிய குடியரசின் காற்பந்தாட்ட வீரரின் உலக கிண்ணத்தில் பங்கேற்கும் கனவுக்கு வினாக்குறியாக உருவெடுத்துள்ளது. வட அமெரிக்காவில் நடைபெறும் கோடைக்கால ஆடவர் உலக கிண்ண காற்பந்தாட்டத்தை கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா ஆகியன ஏற்று நடத்துகின்றன. 50 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் நாசாவின் ஆர்டமைஸ் 2 விண்வெளி பயணம். வரலாற்று சுவடுகளில் தடம் பதிக்கவுள்ள அண்டவெளிக்கான அந்த விண்கலம் நீண்ட நாள் தாமதத்திற்கு பின்னர் வரும் ஏப்ரல் 1 விண்வெளி வீரர்களுடன் வானில் ஏவப்பட உள்ளதாக நாசா அறிவித்துள்ளது. ஏப்ரல் 1 முதல் 6 வரை 6 நாட்களுக்கு மனிதர்களை ஏந்திய ஆர்டமிஸ் 2 விண்கலனின் பயணம் 4 தொகுதிகளாக மேற்கொள்ளப்படும். முதல் தொகுதி அடுத்த மாதம் 1 விண்ணில் பாய்ச்சப்படும். ஆயினும் வான்வெளி இயந்திர உபரிப்பாக மற்றும் பராமரிப்பு பிரிவின் ஆலோசனையின் பேரிலே அவையாவும் விண்ணுக்கு பாய்ச்சப்படும் என நாசா மூத்த அதிகாரி லாரி கிளேஸ் தெரிவித்தார். இது ஒரு சோதனை பயணம்.
ஆதலால் இதில் ஆபத்துகள் இல்லாமல் இல்லை. இருந்த போதிலும் கொண்ட கொள்கையை முறையாக நிறைவேற்ற தமது விண்வெளி வீரர்களும் ஆர்த்தமிஸ் 2 இயந்திர பொறியியலாளர் குழுவும் ஆயத்தமாக இருப்பதாக கிளேஸ் குறிப்பிட்டார். அரை நூற்றாண்டுக்கு பிறகு 3 அமெரிக்க மற்றும் 1 கனடிய விண்வெளி வீரருடன் நாசாவின் ஆர்த்தமிஸ் 2 விண்கலம் நிலவுக்கு புறப்பட உள்ளது. சந்திரனில் இறங்காமல் அதன் சுற்றுப்பாதையை சுற்றி வந்து மீண்டும் பூமிக்கு திரும்பும் ஆர்த்தமிஸ் 2 கடலில் தரையிறங்கும் என கிளேஸ் கூறினார். அமெரிக்கா வெர்ஜீனியா ஓல்ட் டொமினியன் பல்கலைக்கழகத்தில் நேர்ந்த துப்பாக்கிச் சூடு குறித்து மத்திய புலனாய்வு பிரிவு FBI விசாரணையை முடுக்கியுள்ளது. அந்த சம்பவத்தில் ஒருவர் பலியான வேளை 2 காயமுற்றனர். கடந்த வியாழக்கிழமை துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலை நடத்திய ஆடவர் முகமது பைலோர் ஜாலோ என அடையாளம் காணப்பட்டது. சம்பந்தப்பட்ட ஆடவரின் காரிலோ அல்லது வேறிடங்களிலோ அவர் வெடிகுண்டு பொருள்களை ஒளித்து வைத்திருப்பது குறித்து எந்த தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை. சம்பவத்தன்று சுட்டுக் கொல்லப்பட்ட முகமது பைலோரின் கையில் ஒரு துப்பாக்கி மட்டுமே இருந்ததாக அதிகாரிகள் உறுதி செய்தனர். தாக்குதலில் காயமுற்ற 3வரில் 2 ஒரே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் வேளை மற்றொருவர் வேறொரு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றார். அந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலை அடுத்து அமெரிக்காவின் பல்கலைக்கழகங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மறுதோற்றம் கண்டன புக்கிட் ஜாலிலில் உள்ள தேசிய மற்றும் புத்ரா விளையாட்டு அரங்கங்கள் TM ஸ்டேடியம் நேஷனல் மற்றும் யூனிஃபை அரேனா என அவை இனி அழைக்கப்படும். இம்மாதம் 6 தொடங்கி அந்த மறுதோற்றம் நடப்புக்கு வந்ததாக மலேசிய அரங்க கழகம் PSM அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 3 ஆண்டுகளுக்கு அந்த பெயர்களை சூட்டும் உடன்பாட்டை PSM-உம் டெலிகாம் மலேசியா நிறுவனமும் கண்டுள்ளன. அனைத்துலக தரத்திலான விளையாட்டுகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் நடத்தும் முக்கிய தலங்களாக அவை தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். டெலிகாம் மலேசியா நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட அந்த உடன்பாட்டின் வாயிலாக அவ்விரு விளையாட்டு அரங்குகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இயலும் என PSM தலைமை செயல்முறை அதிகாரி எலியாஸ் ஜாமெல் நம்புகிறார். சுவிட்சர்லாந்து பொது பூப்பந்தாட்டத்தில் தேசிய ஆடவர் ஒற்றையர் தொழில்முறை ஆட்டக்காரர் லீ ஜீஜியா தோல்வி கண்டார். அந்த தோல்வி 2026 தாமஸ் கிண்ண பூப்பந்து போட்டிக்கான தேசிய அணியின் கவனத்தை சிதறடிக்கவில்லை என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜோஹாரி தெரிவித்தார். அந்த அனைத்துலக தரம் வாய்ந்த 2026 பியாலா தோமஸ் கிண்ண பூப்பந்து போட்டியில் வெற்றியாளர் பட்டத்தை பெறும் இலக்கில் தேசிய அணியினர் முழு கவனம் செலுத்தி வருகின்றனர். டென்மார்க் ஹாசன்ஸில் அடுத்த மாத இறுதியில் நடைபெறும் அப்போட்டியில் களமிறங்கும் தேசிய விளையாட்டாளர்களின் திறன் மீது அமைச்சு தொடர்ந்து நம்பிக்கை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். தேசிய பூப்பந்து ஆட்டக்காரர்களின் ரசிகர்களும் அவர்களது வலுவாத ஆதரவை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். போட்டி தொடங்க சில வாரங்களே எஞ்சியுள்ள நிலையில் தேசிய அணியினர் டென்மார்க்கிற்கு புறப்படுவதற்கு முன்பு அணியினர் மற்றும் நிர்வாகத்தினருடன் ஒரு சந்திப்பு நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக டாக்டர் முகமது தௌஃபிக் ஜோஹாரி தெரிவித்தார். எழுப்பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின் குடும்பத்திற்கு பழி ஏற்படா சிறந்த பிள்ளைகளை பெறுதல் இன்றியமையாதது. உயர்ந்த பண்பு நலன்களை கொண்ட பிள்ளைகளால் பெற்றோருக்கு 7 பிறவியிலும் தீங்கு நேராது என அறிவுரைக்கிறார் ஐயன் வள்ளுவனார். நிறைவடைகின்றன ஆர்த்தியம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.